ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு ஒரு அற்புதமான ஒரு சத்தியத்தை சொல்றாரு. என்னன்னா, அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நிறைய நேரம் நம்ம இப்படிப்பட்ட கேள்வி கேட்குறோம்ல, ஆண்டவரே நான் உங்களை தான் நேசிக்கிறேன், உங்களிடத்தில் அன்பு கூறுறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், வேதத்தை வாசிக்கிறேன், சர்ச்சுக்கு ஒழுங்காக போகிறேன், என்னால் முடிஞ்சால் பரிசுத்தமாக வாழுறேன், கொடுக்குற காரியங்களை ஊழிய காரியங்களை எல்லாவற்றையும் நான் முதன்மையாக இருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனை மாறலை? ஏன் எனக்கு மாத்திரமே போராட்டம்? நான் ஆண்டவரை பற்றி கொண்டதுனால எப்படிப்பட்ட உபத்திரங்களா? தேவைப்படல, சோர்ந்து போகாதீங்க. அவரிடத்தில் அன்பு கூறலுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். அல்லேலூயா. அது முந்தின பகுதி சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளாய். ஆமென். நீங்களா நான் அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. தேவப்பிள்ளை, நீங்கள் சாதாரணமானவர்ல. அதே ரோமர் 8:30 கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென். நீங்களான அழைப்பு பெற்றவர்கள். அல்லேலூயா. உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த பாக்கியம் இல்லையே. எவர்களை அழைத்து இருக்கிறாரோ அவங்களை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரோ நீதிமானாய் மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. எவர்களை நீதிமான்களாக்குறாங்களோ மகிமைப்படுத்திருக்கிறார். அங்கே முதலாவது சொல்லப்பட்டிருக்கு, எவர்கள் முன் குறித்தாரோ அவர்கள் அழைத்து இருக்கிறார். நீங்களாம் தாயின் கருவில உருவேற்றப்படுவதற்கு முன்பாகவே, உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்டவர்கள். நான் அதை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. தேவப்பிள்ளையில அதனால தான் கர்த்தரை ரட்சித்து இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தரை வைத்திருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க, அவரிடத்தில் அன்பு கூறுறீங்க. ஒரு நாள் உங்களுக்கு தீமை வராது. அதெல்லாம் ஒருவேளை தீமையாக இருந்தாலும் கர்த்தர் நன்மையாய் மாற்றுவதற்கு உண்மையில் இருக்கிறார். வேதத்தில் நான் வாசிக்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். ஆமென். கர்த்தர் நன்மையானதை தருவாராம். தேவைப்படல. கர்த்தருக்கு நன்மையை தவிர தீமை தெரியாது. அல்லேலூயா. ஆமென். அவரிடத்துல அன்பு குரலுக்கு நிச்சயமா நன்மையை தருவார். ஒருவேளை தீமையான காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் நன்மையானதை தருவார். நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசித்தீங்கன்னா, ஆமென், யோசேப்பு வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதமான ஒரு காரியத்தை செய்கிறார். வாசிக்க கேட்போம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்போது வெகு ஜனங்கள் நடந்து வருகிறபடியே உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். பாருங்களேன், யோசேப்பு சம்பந்தம் நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம். சொந்த சகோதரர்களை தீமை செய்தாங்க, சாகடிக்கணும்னு நினைச்சாங்க, குழியில் போடப்பட்டார், சிறையில் இருந்தார், எத்தனை காரியங்கள். ஆனால் கர்த்தர் கொடுத்த தரிசனமோ அவருடைய வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லாதது. ஆனால் பொறுமையோடு யோசிப்பு ஆண்டவரத்தில் அன்பு கூர்ந்துட்டே இருந்தார். அல்லேலூயா. யோசிப்பு ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டவர். தேவ பிள்ளையில யோசிப்பு அழைப்பு பெற்றவர். ரொம்ப அழகாக வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி அந்த தீமையை நன்மையாக மாற்றினார். தேவ பிள்ளையில யோசிப்புக்கு மாத்திரமல்ல, யோசிப்பு முழு குடும்பத்துக்கும் கர்த்தர் நன்மை செய்தார். யோசிப்பு குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, அந்த முழு எகிப்துக்கும் கர்த்தர் நன்மை செய்கிறவராய் மாற்றினார். அன்னைக்கு யோசிப்பு கொடுத்த திட்டத்தினால தான் தேசம் பஞ்ச காலத்தில் பாதுகாக்கப்பட்டது அல்லவா? தேவ பிள்ளையில, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரத்தில் அன்பு கூற உங்களுக்கு கர்த்தர் நன்மையானது தருவார். இப்போ இருக்கிற சூழ்நிலை ஒரு தீமையாக இருக்கிறது போல இருக்கலாம், பயப்படாதீங்க. சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் இருக்கும். இதை நம்புங்க. நிச்சயமாக ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோமே, சோத்திரப்பா. அவரிடத்தில் அன்பு கூறலுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்க சொல்ல ஒருவேளை தீமையை பார்த்துருக்கலாம், நன்மையான காரியங்கள் காத்திருக்கு. அந்த நன்மையை சுதந்திரிக்க பண்ண உதவி செய்யுங்க. எல்லா தீமைகள் மாறுவதாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் முதல் கரம் பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு கொப்பக்கூடாது. இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே. ஆமென். அவர் நன்மையை தருவார். தைரியமாக போங்க. God bless you.